அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வை நோக்கி எந்த அளவுக்கு அதிகமாக நாம் நெருங்கி போகின்றோமோ அதை விட பல மடங்கு அதிகமாக நம்மை நோக்கி அல்லாஹ் நெருங்கி வருவான். நமக்கும் அல்லாஹ்விற்கும் இருக்கிற ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொடர்பு என்னன்னா துவா தான். நாம் கேட்குற துவாக்களின் மூலமாக அல்லாஹ்வை அடைய முடியும். ஏன்னா அல்லாஹ் நம்ம கண்ணுக்கு தெரியாது, அவனுடைய குரல் எப்படி இருக்கும்னு தெரியாது, அவன் முகத்தை நம்ம பார்த்ததில்லை. ஆனால் அல்லாஹ் இருக்கின்றான் என சொல்லிட்டு மனப்பூர்வமாக நம்பி அவன்கிட்ட நம்முடைய குறைகள் எல்லாத்தையும் சொல்லி அழுது கேட்குறோம், தனிமையில கேட்குறோம். வெளியே கூட சொல்ல கூச்சப்படுவோம் நிறைய விஷயங்கள். அது எல்லாத்தையும் அல்லாஹ்விடம் மனம் திறந்து நம்ம கேட்குறோம். அதை தான் அல்லாஹும் விரும்புகின்றான். தன்னிடம் தன் அடியான் வர வேண்டும், உதவி கேட்க வேணும், துவா செய்யணும் சொல்லிட்டு அவன் ஆசைப்படுறான். அப்படி துவா செய்யும் போது அந்த துவாக்களிலேயே அல்லாஹிற்கு பிடித்த துவா சொல்லிட்டு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? அந்த துவா தான் தௌபாவிற்கான துவா. ஏன்னா அல்லாஹ் விரும்புகின்ற விஷயம் இது. தன் அடியான் தன்னிடம் பாவ மன்னிப்பை கேட்கணும்னு சொல்லிட்டு அவன் விரும்புகிறான், அவன் மன்னிச்சுக்கிட்டே இருப்பான். நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக தௌபா செய்கின்றோமோ அதை விட பல மடங்கு நம்முடைய பாவங்களை மன்னிச்சு நம்முடைய சோதனைகளை ஒன்றொன்னா நீக்குவான். ஏன்னா நமக்கு ஏற்படும் ஒவ்வொரு சோதனைக்கும் காரணம் நாம செஞ்ச தவறுகளின் காரணமாக தான். ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன்பும் இன்னைக்கு நாள் எப்படி இருந்தது, நம்மளால ஏதாவது தவறு செஞ்சோமா, பாவம் ஏதாவது செஞ்சிட்டோமா சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா யோசிச்சு அன்னைக்கு நாளுக்காக தௌபா செய்யணும். அந்த ஒரு வழக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி பாருங்க. ஒவ்வொரு இரவும் தௌபா செய்யாம தூங்கிடாதீங்க. அதே போலதான் இப்போ இந்த புனித மாதங்கள் சொல்லிட்டு 4 மாதங்கள் இருக்கு பார்த்தீங்களா? புனித மாதம் நம்ம சொல்றோம். அதுல முக்கியமா என்ன விஷயம் அடங்கி இருக்கு? அந்த புனித மாதங்களை நாம பாவங்கள் செய்யக்கூடாது. அப்போ மற்ற மாதங்கள்ல பாவம் செய்யலாமா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. இப்போ நார்மலா நம்ம ஒரு நன்மை செய்யறோம், அதற்கு பிரதிபலனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு 10 மடங்கு அதிகமா நன்மையை வாரி வழங்குவான். அதுவே ஒரு தப்பை செஞ்சா ஒரு தண்டனை தான் கிடைக்கும். ஒரு தப்புனா ஒரு தண்டனை தான், ஒரு நன்மைனா 10 நன்மை கிடைக்கும். ஆனா புனித மாதங்கள்ல என்ன நடக்கும்னா, நன்மைகள் நம்ம செய்யறோம் பார்த்தீங்களா? ஒரு நன்மை செஞ்சா 10 நன்மைகளை விட அதிகமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அள்ளி தருவான். அதே சமயம் ஒரு தவறை நம்ம செஞ்சிட்டோம்னா அதற்கு கூலியாக அதிகமான தண்டனைகள் கிடைக்கும். மற்ற மாதங்களில் செய்யும் தவறுகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட இந்த புனித மாதங்களில் நாம் செய்யும் தவறுகளுக்கு பாவங்களுக்கு அதிகமான தண்டனை கிடைக்கும். அதை நல்ல மனசுல புரிஞ்சுக்கணும். இதுதான் மெயினே புனித மாதம்னா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? பாவங்கள் செய்யாம தவிர்த்து கொள்ள வேண்டும். இருந்தாலும் மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டுள்ளான். ஏதாவது ஒரு தவறுகள் நடந்துடும். நம்ம அறிந்தோம் நடக்கும், அறியாமலே நடக்கும். அப்ப என்ன செய்யணும்? அப்போ தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது துல்ஹஜ் மாதம், புனித மாதங்களில் சிறப்பான ஒரு மாதம். இந்த மாதம் இன்னியோட முடிவடைது. இப்போ முடிவடைகிற இந்த நேரத்துல நம்ம முதல்ல என்ன நம்ம சிந்திக்கணும்? நாளைக்கு மொஹரம் பிறக்குது, புது வருஷம், அது ஓகே. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இந்த புனித மாதத்தை நாம எப்படி கண்ணியப்படுத்தணும்? பாவங்கள் ஏதாவது செஞ்சோமா, இல்ல அதற்காக தௌபா செஞ்சு மீண்டுட்டோமா சொல்லிட்டு நம்ம நாமளே ஒரு தடவை சுய பரிசோதனை செய்யணும். செஞ்சுட்டு அதோட விட்டுடாம அல்லாஹ்விடம் கையேந்தி துவா செய்யணும். உங்களுக்கு தெரிஞ்ச பாவங்கள் இருக்கும் பார்த்தீங்களா? அதை சொல்லி அழுது கேளுங்க. யா அல்லாஹ், இந்த தவறு நடந்துச்சு, என்னை மன்னிச்சிடு சொல்லிட்டு அதுக்காக பாவ மன்னிப்பு கேளுங்க. அடுத்ததாக பாவ மன்னிப்பிற்கான துவாக்கள் நிறைய இருக்கு. அதுல தலை சிறந்த துவாக்கள் எதுவோ அதை இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் அதிகமா ஓதுங்க. இன்னைக்கு நான் பாவ மன்னிப்பு துவாக்களிலேயே தலை சிறந்த துவாக்கள் சொல்லிட்டு ஒரு துவா இருக்கு, சையதுல் இஸ்திக்ஃபார். இப்ப பாவ மன்னிப்பு துவானாலே ஒரு சிறப்பான துவா. அதுலேயே தலை சிறந்த ஒரு ஹெட்டான ஒரு துவா எடுத்து ஓதுவது சிறப்பு. இது போன்ற சிறப்பான மாதங்கள்ல இதை நான் ஏற்கனவே என்னோட வீடியோக்களை நான் போட்டு இருக்கிறேன். இருந்தும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும், நீங்க எடுத்து ஓதணும் என்ற ஒரு அடிப்படையில இப்ப நான் ஒரு ரெண்டு முறை நான் ஓதுறேன். அவசியம் ஓதிக்கிங்க. ஏன்னா இந்த துவாவிற்கு என்ன ஒரு சிறப்பு இருக்குன்னா, இந்த துவாவை இப்ப நம்ம காலையில ஓதுறோம் நினைச்சுக்கிங்க, ஒரே ஒரு முறை ஓதுறோம். ஓதுனா என்ன நடக்கும்னா, இயற்கையா நமக்கு மரணம் வருதுன்னு நினைச்சுக்கிங்க. அன்னைக்கு மாலைக்குள்ள நம்ம சொர்க்கவாசிகள் ஒருவராக ஆகிவிடுவோம். அதே மாலை ஓதி மறுநாள் காலைக்குள்ள நமக்கு மரணம் வந்துச்சுன்னா சொர்க்கவாசிகள் ஒருவராக நம்ம ஆகிவிடுவோம்.
இது எதற்காக சொல்கிறோன்னா, இப்போ இது ஓதுனா மரணம் வரும் அப்படி இல்லை. இப்போ ஸ்வர்க்கவாசி என்ற ஒரு அந்தஸ்து அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு கிடைக்காது. எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டாதான் அல்லாஹ் அந்த ஒரு அந்தஸ்தை நமக்கு கொடுப்பான். இந்த ஒரு துவாவை ஓதுறதால, ஒரே ஒரு முறை ஓதுறதால இவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைக்குதுன்னா, அப்போ இந்த துவா எப்படிப்பட்ட ஒரு துவாவும் இருக்கும்னு பார்த்துக்குங்க. அப்படி மரணம் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஓடிட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த துவாவை ஓதிட்டு போயின்னு இருக்கும்போது நம்முடைய சோதனைகள் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற துவாவாக இது இருக்கும். வருடத்தின் கடைசி நாளில் நாம் இருக்கிறோம். கடைசி நாளில் பாவ மன்னிப்பு துவாக்களிலேயே முதன்மையான துவாவை எடுத்து ஓதலாம். இது எப்போ ஓதலாம்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள, இப்போ ஒரு முறை ஓதிக்கிங்க, இன்றைக்கி மஹ்ரிப் தொழுது ஒரு முறை ஓதிக்கிங்க, ஓதி நல்லா துவா செய்யுங்க, எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படணும்னு சொல்லிட்டு. இப்போ நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் ஓதிக்கிங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க. ஓத தெரியல, மனப்பாடம் இல்லை சொல்லிட்டு எந்த சாக்கும் வேணாம், இதை பார்த்து அப்படியே ஓதிடுங்க. இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. இந்த துவாவுக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, அதோட தமிழ் மீனிங்கை படித்தா மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா வெறும் அரபிக் அப்படியே ஓதுனா உங்களுக்கு புரியாது. ஏன் இது தலை சிறந்த ஒரு துவாவாக சொல்லப்படுது, இந்த துவா ஒரு முறை ஓதுனா ஏன் இவ்வளவு பலன்னா, இதனுடைய சிறப்புகள் அப்படி. ஒரு முறை நீங்கள் படித்து பாருங்கள். யா அல்லாஹ், நீயே என் அதிபதி, உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை. நீயே என்னை படைத்தாய், நான் உன் அடிமை. நான் உனக்கு செய்து கொடுத்த உறுதிமொழியையும் வாக்குறுதியையும் என்னால் இயன்றவரை நிறைவேற்றியுள்ளேன். நான் செய்தவற்றின் தீமையிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன். நீ எனக்கு அருட்கொடைகளை வழங்கியுள்ளாய் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். மேலும் நான் பாவங்கள் புரிந்துள்ளதையும் உன்னிடம் மறைக்காமல் ஒப்புக்கொள்கிறேன். ஆகவே என்னை மன்னிப்பாயாக, ஏனெனில் பாவத்தை மன்னிப்பவன் உன்னை தவிர வேறு எவரும் இல்லை. இந்த துவாவோட பொருள் உங்களுக்கு படிக்கும் போது தெரிஞ்சிருக்கும், இது ஏன் இவ்வளவு சிறப்பான ஒரு துவா சொல்லிட்டு. அல்லாஹ் தான் நம்முடைய எஜமான், நாம அவனுடைய அடிமை சொல்லிட்டு மனசார இந்த துவாவின் மூலம் உணர்ந்து நம்ம அவன்கிட்ட தௌபா செய்கிறோம். அவனை தவிர வேறு யாராலையும் நம்ம மன்னிக்க முடியாது, கஷ்டங்களை விட்டு நம்மை தூரமாக்கவும் முடியாது. அவனால் மட்டும்தான் முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பல அருட்கொடைகளை வழங்கியுள்ளான். நமக்கு தெரிஞ்சோ அந்த அருட்கொடைகள் இருக்குது, தெரியாமலேயும் இருக்குது. ஆனால் மனிதன் எப்பவுமே நன்றி மறந்தவனாக தான் இருக்கிறான். இந்த ஒரு துவாவில் நீ எனக்கு அருட்கொடை வழங்கியிருக்கிற, அதை நான் உணர்ந்துட்டேன் சொல்லிட்டு நம்ம புரிஞ்சு அழகாக நம்ம இந்த துவாவில் கேட்குறோம். கண்டிப்பாக இந்த துவாவை மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க. டெய்லியும் ஓதிட்டு வருவது மிக சிறப்பு. காலையில் ஒரு முறை, மாலையில் ஒரு முறை சொல்லிட்டு, இது போன்ற புனித மாதங்களில், புனித நாட்களில், சிறப்பான நேரங்களில் இன்னும் அதிகமாக ஓதி துவா செய்யுங்க. இன்ஷால்லா உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் கஷ்டங்களும் எல்லாத்தையும் அல்லாஹ் நீக்குவான். இந்த துல்ஹஜ் மாதத்தின் கடைசி நாளில் நாம் இருக்கிறோம். இந்த மாதத்தில் நாம் செஞ்ச, இந்த மாதம் இல்லை, இந்த வருடம் முழுக்க நம்ம செஞ்ச அனைத்து பாவங்களையும் போக்கும் சக்தி இந்த ஒரு துவாவிற்கு உண்டு. இதன் மூலமாக பிறக்கும் வருடம் இன்ஷா அல்லாஹ் ஒரு நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு எல்லாருக்கும் அமையும். ஒரு சிறப்பான வாழ்க்கையை உங்களுக்கு அமைய நீங்கள் எடுத்து வைக்கும் ஒரு முதல் அடியாக இந்த ஒரு துவாவை நினச்சி ஊதி நல்லா துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்து உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்கி தருவான். பிறக்கும் வருடம் உங்களுக்கு நல்ல வருடமாக அமையணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.